நிறைய பேர் கேட்டாங்க, கிட்டான் வந்து பெருசாக அவன் எதுவும் அவ்வளோ டைலாக் பேச மாட்டேன்ட்டானே என்கிட்ட கேட்டாங்க அஸ்னிட் ஒர்க் பண்ணும்போது. அப்போ நான் கேட்டேன், நான் வந்து சொன்னேன், நான் அவர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ பகை இருந்ததுக்கு நீங்கள் எப்படி என்ன நம்பிக்கையில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணீங்க, இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், கடிவாளம் போட்ட மாதிரி நான் இருப்பேன், நான் எதையும் கண்டுக்க மாட்டேன், எதையும் யோசிக்க மாட்டேன், நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக இருப்பேன், என்னை சுற்றி என்னென்னமோ நிகழும், நான் எந்த பக்கமே திசை திருப்ப மாட்டேன், நான் கபடி தவிர எதை பற்றி யோசிக்க மாட்டேன், நான் பேசுறது ரொம்ப கம்மியாக பேசுவேன் எல்லாத்தையும். இப்படி அந்த விஷயம் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அன்றைக்கி இவ்வளோ பகையும் இவ்வளோ ரத்தமும் சகதியமாக இருக்கும்போது ஒருத்தர் தப்பிச்சு இவ்வளோ தூரத்துக்கு உச்சத்துக்கு போயிருக்காங்கன்னா அவன் என்னவா தன்னை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான்னு இருக்குல்ல. தான் சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஃபுல்லாகவே உடனே ரியாக்ட் பண்ணாமல் அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை அப்சர்வும் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இது வந்து ஒரே விடுதலை அப்படின்னு பார்த்தா நம்ம அடையப்படுற வெற்றி தான் நம்பி ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறதுக்குல. அப்போ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வந்து கிட்டான்ட்ட கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்.